போலீஸ்காரனா? அந்த வர்க்கத்துக்கே என் பொண்ணை தரமாட்டேன். விஷத்தை குடிச்சு செத்து போவேனே தவிர என் குடும்ப வாசல்ல ஒரு போலீஸ்காரனோட பூட்ஸ் சத்தம் கூட கேட்கக்கூடாது. அப்பா அன்னைக்கு கத்துன கத்தல் இன்னும் என் காதுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்பா அப்படி பேசுனதுல தப்பும் இல்லை. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பமே நிலக்குலைஞ்சு போனதுக்கு அந்த போலீஸ் யூனிஃபார்ம் தான் காரணம். சின்னதாக ஒரு சண்டையில் ஆரம்பித்து அரசியல்வாதியோட தூண்டுதலால் என் தம்பியை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே நடந்த அராஜகத்தில் என் தம்பி மனசளவிலும் உடலளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டு தான் வீட்டுக்கு வந்தான். அன்னையில் இருந்து எங்கள் குடும்பத்துக்கு போலீஸ் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு அலர்ஜி. ஆனால் விதி எவ்வளவு பெரிய விளையாட்டுக்காரன் தெரியுமா? அதே போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு என் நெத்தியில் குங்குமம் வச்சு என் கணவராக என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் பேரை சொன்னாலே இந்த ஊரே அதிரும். ஆனால் என்கிட்ட அவர் வெறும் களிமண் தான். எங்கள் கல்யாணம் அவ்வளவு சீக்கிரம் நடந்துடலை. பெரிய போராட்டமே நடந்தது. அவரை நான் முதலாக பார்த்தது ஒரு பஸ் ஸ்டாப்பில். அன்னைக்கு அவர் யூனிஃபார்மில் இல்லை, சாதாரண சுடிதார் போட்டுட்டு நின்றுக்கிட்டு இருந்த என்கிட்ட 4 பசங்க வம்மு பண்ணிட்டு இருந்தாங்க. பயத்தில் என் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சுற்றியும் முத்தியும் பார்த்தேன், யாருமே உதவிக்கு வரலை. அப்போ தான் ஒரு பைக் வந்து நின்னது. ஹெல்மெட்டை கலட்டிட்டு அந்த 4 பேரையும் அவர் பார்த்த ஒரு பார்வை இருக்கே, அதுலேயே அவனுங்க மிரண்டுட்டாங்க. தம்பிங்களா, வண்டி ஏறி கிளம்புறீங்களா இல்லை வண்டியில் ஏற்றிட்டு போகவா? ரொம்ப சாஃப்டாக ஆனால் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கே உரிய அந்த மிடுக்கோட அவர் கேட்ட கம்பீரமான குரல் எனக்குள்ள ஏதோ ஒரு தைரியத்தை கொடுத்தது. அவனுங்க பயந்து ஓடிட்டாங்க. அவர் மெதுவாக என்கிட்ட வந்து, பயப்படாதீங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டை காட்டி நான் இந்த ஏரியா அசிஸ்டன்ட் கமிஷனர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. போலீஸ்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே எனக்கு வந்த பயமெல்லாம் மறைஞ்சு ஒரு பழைய கோபமும் வெறுப்பும் தான் நெஞ்சுக்குள்ளே வந்துச்சு. தேங்க்ஸ் கூட சொல்லாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்து வந்துட்டேன். அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் அந்த புன்னகையோட என்னை வழி அனுப்பி வச்சாரு. அதுதான் எங்களோட முதல் சந்திப்பு. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் அவரை அப்படி அலட்சியப்படுத்திட்டு வந்த பிறகு நான் அவரை மறந்தே போயிட்டேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் அப்போது தம்பியோட மருத்துவ செலவு, அப்பாவோட மன உளைச்சல்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் விதி எங்களை சும்மா விடலை. அடுத்த ஒரு வாரத்தில் நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ் வாசல்லையே அவரோட போலீஸ் ஜீப் வந்து நின்னது. ஜீப்பில் இருந்து கம்பீரமாக இறங்கி வந்த என் கணவரை பார்த்ததும் என் அடி வயிறு நடுங்கிருச்சு. ஒருவேளை அன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் கோச்சிக்கிட்டு வந்தோமேன்னு ஏதோ கேஸ் பிடிச்சிட்டு போக வந்துட்டாரோ அப்படின்னு பயந்துட்டேன். ஆனால் அவர் நேராக என்கிட்ட வந்து, ஹலோ மேடம், அன்னைக்கு அவசரமாக போயிட்டீங்க. உங்கள் ஐடி கார்டு அன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் விழுந்து கிடந்தது, அதை தரத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட கார்டை நீட்டினார். எனக்கு அப்படியே ஷாக்கு. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் சாதாரண ஒரு பொண்ணோட ஐடி கார்டை தேடி வந்து கொடுக்கணுமா? தேங்க்ஸ் சார், ஆனால் இதுக்கு நீங்கள் நேரில் வரணுமா? யாரையாவது அனுப்பி இருக்கலாம்ல அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமாக தான் கேட்டேன். அவர் மெதுவாக தன் கையை பாக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு, யாரையாவது அனுப்பினா உங்களை மறுபடியும் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி சொன்னார். அவர் அப்படி சொன்னதும் என் முகம் தானாக செவந்து போச்சு. காதலோட முதல் புள்ளி அங்கே தான் வச்சார் என் கணவர். அதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி பேசிக்கலைனாலும் நான் போகிற வர்ற வழியில் அவரோட ஜீப்பு தூரமாக நிற்கிறத கவனிப்பேன். எனக்கு ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி அவர் கூடவே வர்றதை என் மனசு ரசிக்க ஆரம்பிச்சது. போலீஸ் மேலே இருந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒருத்தரால் மட்டும் கரைய தொடங்கிச்சு. ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சி, சார், உங்களுக்கு என் மேலே என்ன இவ்வளவு அக்கறை? நான் தான் உங்களை மதிக்கிறதே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, உங்கள் கண்ணில் ஏதோ ஒரு பெரிய வலி இருக்கு மேடம். அது என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அந்த வலியை மாற்றி உங்களை எப்போதும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு என் மனசு சொல்லுது.
எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தன் காதலை சொன்னார். என் மனசுக்குள்ளேயும் அன்னைக்கு ஒரு பெரிய லவ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறது தான் நிஜம். ஆனால் அடுத்த கணமே எனக்கு எங்கள் அப்பாவோட முகமும் தம்பியோட நிலைமையும் தான் ஞாபகம் வந்தது. சார் ப்ளீஸ் இதோட நிறுத்திக்கோங்க. எங்கள் குடும்பத்துக்கும் போலீஸுக்கும் ஆகாது. எங்கள் அப்பாவுக்கு போலீஸ் யூனிஃபார்ம்னாலே வெறுப்பு. நம்ம காதல் காற்றுல பறக்கிற கதை. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே வரல. அவரோட ஞாபகமாகவே இருந்தது. ஆனால் அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. வாசலில் ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்னது. அதில் இருந்து என் கணவர் யூனிஃபார்மோடு இறங்கினார். பின்னாடியே 4 கான்ஸ்டபிள். அதை பார்த்ததும் என் அப்பாவின் முகம் அப்படியே கோபத்தில் செவந்து போச்சு. கைகள் நடுங்க ஆரம்பிச்சது. யாரை கேட்டுடா என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறீங்க, போங்க வெளியேன்னு அப்பா கத்தினார். ஆனால் என் கணவர் பதட்டப்படவே இல்லை. நிதானமாக தொப்பியை கலட்டி கையில் வச்சுக்கிட்டு அப்பாவின் முன்னாடி வந்து கைகளை கூப்பி நின்னார். ஐயா, நான் இங்கே ஆஃபீஸராக வரல, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்பாவுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. போலீஸ்காரனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு கத்துன அன்னைக்கு என் கணவர் என்ன செய்தார் தெரியுமா? அப்பா கோபத்தில் கத்துன கத்தில் ஏரியாவே அமைதியாச்சு. போலீஸ்காரனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னா காதில் விழலையா? என் குடும்பத்தை அழைச்சதே உங்கள் வர்க்கம்தான், மரியாதையாக வெளியே போயிடு அப்படின்னு அப்பா வாசலை நீட்டி கத்தினார். அப்பாவோட கோபத்தை பார்த்துட்டு பின்னாடி நின்ன கான்ஸ்டபிள்கள் எல்லாரும் முறைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க ஏரியா அசிஸ்டன்ட் கமிஷனரை சாதாரண ஒரு மனுஷன் இப்படி ஏக வசனத்தில் கத்துறத அவங்களால தாங்கிக்க முடியலை. ஆனால் என் கணவர் கையை தூக்கி அவங்கள அமைதியாக இருக்க சொன்னார். அப்புறம் மெதுவாக பூட் சத்தம் கேட்காம வீட்டு படிக்கு முன்னாடி அவரோட தொப்பியையும் பெல்ட்டையும் கலட்டி வச்சாரு. ஐயா, இந்த யூனிஃபார்ம் தான் உங்களுக்கு கெட்ட நினைவுகளை கொடுத்துருக்கு. அதான் இப்போ நான் ஒரு சாதாரண மனுஷனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நீங்கள் என் மேலே காட்டுற கோபத்தில் இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது அப்படின்னார் ரொம்ப நிதானமாக. அப்பா அப்படியே திகைச்சு போய் நின்னாரு. என் கணவர் நேராக உள்ள வந்து சோபாவில் உட்கார்ந்துருந்த என் தம்பியோட பக்கத்தில் போய் உட்கார்ந்தாரு. தம்பி பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். ஆனால் என் கணவர் அவனோட கைகளை பிடிச்சி, பயப்படாத தம்பி, அன்னைக்கு உனக்கு அநியாயம் பண்ணினவங்க போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட மிருகங்கள், ஆனால் நான் உன்னோட அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் தலையை வருடினார். 5 வருஷமா யார்கிட்டையும் பேசாமல் இருந்த என் தம்பி அன்னைக்கு முதல் முறையாக என் கணவரோட தோளில் சாஞ்சு அழ ஆரம்பித்தான். அதை பார்த்ததும் என் அம்மாவும் அழுதுட்டாங்க. எனக்கோ நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அப்பா அப்போதும் தன் பிடிவாதத்தை விடலை. இங்கே பாரு தம்பி, நீ நல்லவனாக இருக்கலாம், ஆனால் உன் வேலை அப்படிப்பட்டது. என் நேரமும் மரண பயத்தில் என் பொண்ணை வாழ வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு. என் கணவர் ஏமாற்றத்தோடு கிளம்பி போனாலும் அவர் பின்வாங்கலை. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டுக்கு தெரியாமலேயே எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நிழல் மாதிரி என் கணவர் மாறினார். தம்பியோட மேல் சிகிச்சைக்கு சரியான டாக்டரை ஏற்பாடு பண்ணினது, அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பண விஷயத்தில் ஆஃபீஸில் இழுத்தடிச்சப்போ பேசி முடிச்சு கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் பின்னாடி நின்று கவனிச்சுக்கிட்டாரு. ஆனால் ஒரு நாளும் என்கிட்டேயோ அப்பா கிட்டேயோ வந்து நான் தான் இதை பண்ணினேன்னு கிரெடிட் எடுத்துக்கவே இல்லை. ஒரு நாள் செக்கப்புக்காக தம்பியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனப்போ அங்கே என் கணவர் வேற ஒரு கேஸ் விஷயமா வந்திருந்தார். என்னை தனியாக பார்த்ததும் மெதுவாக பக்கத்தில் வந்தார். என்ன மேடம், இன்னும் உங்கள் அப்பா கோபம் குறையலையா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். சார், ஏன் சார் எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அப்பாவோட பிடிவாதம் உங்களுக்கு தெரியும்ல, வேற நல்ல பொண்ணாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கண் கலங்கி கேட்டேன். அவர் என் கண்ணீரை தொடச்சி விட கையை நீட்டிட்டு அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க ஞாபகம் வந்து கையை திரும்ப எடுத்துக்கிட்டாரு.
உங்கள் அப்பாவோட பிடிவாதத்தை விட உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற காதல் ரொம்ப பெருசு மேடம். இந்த போலீஸ்காரனோட மனசை ஜெயிக்கிறது குற்றவாளிகள் மட்டும்தான். ஆனால் போலீஸ்காரனோட இதயத்தை ஜெயிச்சது நீங்கள் மட்டும்தான். உங்கள் அப்பா சம்மதத்தோடு தான் உங்களை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. அவரோட அந்த பேச்சும் அந்த பார்வையும் என் மனசை அப்படியே உருக்கிடுச்சு. ஆனால் விதி அவரோட காதலை சோதிக்க ஒரு பெரிய ஆபத்தை எங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திச்சு. ஒரு நாள் நைட்டு சிட்டியில் ஒரு பெரிய கலவரம். என் கணவருக்கு அங்கே தான் டியூட்டி. டிவியில் நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. அசிஸ்டன்ட் கமிஷனர் தாக்குதலில் காயம்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க. அதை பார்த்ததும் என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்தது. பதட்டத்தில் நான் கதறி அழ ஆரம்பித்தேன். டிவியில் வந்த பிரேக்கிங் நியூஸ் ஓடின வினாடி என் உலகமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருந்தது. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு காயம், தீவிர சிகிச்சைன்னு கீழே ஸ்க்ரோலிங் ஓடிக்கிட்டே இருந்தது. என் கண்ணில் இருந்து கண்ணீர் அருவி மாதிரி கொட்டிச்சு. 5 வருஷமாக போலீஸ் வேலை மேலே நான் வச்சிருந்த வெறுப்பு எல்லாமே என் கணவர் மேலே நான் வச்சிருக்க காதலுக்கு முன்னாடி தூள் தூளாக நொறுங்கி போச்சு. எனக்கு அவர் வேணும், அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே சத்தம் போட்டு அழுதுட்டேன். வாசலை நோக்கி ஓட போனேன். அப்போதான் என் கையை பிடிச்சி தடுத்தார் அப்பா. எங்கே போகிறேன்னு அப்பா கேட்டார். அவரோட குரலில் எப்போதும் இருக்கும் அந்த அதிகாரம் இல்லை, ஒரு நடுக்கம் இருந்தது. அவருக்கு ஏதோ ஆகிடுச்சாம்ப்பா, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், என்னை விட்டுடுங்கப்பா. அவரால் தான் நம்ம குடும்பமே இன்னைக்கு நிம்மதியாக இருக்குது. தம்பி குணமானதில் இருந்து நீங்கள் நிம்மதியாக தூங்குற வரைக்கும் எல்லாமே அவரோட மறைமுக உதவிதான்ப்பா. உங்களுக்கு வேணா அவர் போலீஸாக தெரியலாம், ஆனால் எனக்கு அவர் என் உயிர்ப்பான்னு கத்தி அழுதுட்டே அப்பாவோட காலில் விழுந்தேன். அப்பா அப்படியே அதிர்ந்து போய் நின்னாரு. அவருக்கு தெரியாமலேயே என் கணவர் செஞ்ச எல்லா உதவிகளும் இன்னைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சப்போ அவரோட இரும்பு கோட்டை அப்படியே சரிஞ்சு விழுந்தது. தம்பியும் ஓடி வந்து, ஆமாம்ப்பா, மாமா ரொம்ப நல்லவர்ப்பான்னு அழுதான். அப்பா மெதுவாக என் தோலை பிடிச்சு தூக்கினாரு. அவரோட கண்ணிலும் கண்ணீர். நானும் மனசந்தாம்மா, உன் கண்ணில் இருக்கிற காதலும் அவரோட நேர்மையும் ஜெயிச்சிருச்சு. வா, நாம் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னாரு. நாங்கள் பதற்றத்தோட ஹாஸ்பிட்டல் போனப்போ அங்கே ஏகப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு. ஐசியூ வார்டுக்கு முன்னாடி எல்லாரும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் அழுதுகிட்டே உள்ளே போனப்போ நர்ஸ் தடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த ஒரு சீனியர் ஆஃபீஸர் எங்களை பார்த்துட்டு, நீங்கள் மேடமா, சார் மயக்கத்தில் இருக்கிறப்போ கூட உங்கள் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருந்தார், உள்ளே போங்க அப்படின்னு வழிவிட்டார். நான் மெதுவாக உள்ளே போனேன். தலையிலையும் கையிலையும் கட்டு போட்டு பெட்டில் படுத்திருந்தார் என் கணவர். அவரோட அந்த கம்பீரமான தோற்றம் இப்போ காயங்களோட இருக்கிறத பார்க்க என் நெஞ்சு தாங்கலை. அவரோட கைகளை பிடிச்சிட்டு, ஏன் சார் இப்படி பண்ணீங்க, எனக்கு பயமாக இருக்குது சார்னு விம்மி விம்மி அழுதேன். என் கண்ணீர் அவரோட கைகளில் பட்டதும் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாரு என் கணவர். உடம்பு வலியிலும் அவரோட உதடுகளில் அந்த பழைய புன்னகை வந்தது. ஏன் அழுகிறீங்க மேடம், நான் தான் சொன்னேன்ல, இந்த போலீஸ்காரனோட உயிரை எமன் கூட அவ்வளவு சீக்கிரம் பறிக்க முடியாது. ஏன்னா இந்த உயிர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ரொம்ப பலவீனமான குரலில் ஆனால் அத்தனை காதலோடு சொன்னார். நான் அப்படியே அவரோட நெஞ்சில் சாஞ்சு அழுதுகிட்டே, இனி உங்களை நான் எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்னேன். அப்போது வார்டு கதவை திறந்துட்டு உள்ளே வந்தார் அப்பா. என் கணவர் பதற்றமாகி எந்திரிக்க போனார். ஆனால் அப்பா ஓடி வந்து அவரோட தோலை பிடிச்சி தடுத்து, தம்பி தயவு செஞ்சும் எந்திக்காதீங்க அப்படின்னாரு. என் கணவர் ஆச்சரியமா, ஐயா நீங்களான்னு கேட்டார். அப்பா கைகளை குப்பி, என்னை மன்னிச்சிடுங்க தம்பி, உங்கள் யூனிஃபார்மை பார்த்துட்டு உங்கள் நல்ல மனசை பார்க்காம போயிட்டேன். என் பொண்ணை உங்களை விட ஒருத்தராலும் நல்லா பார்த்துக்க முடியாது. நீங்கள் குணமாய் வந்ததும் முதல் வேலையாக என் பொண்ணை உங்ககிட்ட கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். என் கணவர் முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவரோட காயம் எல்லாமே அந்த ஒரு வார்த்தையில் காணாமல் போயிருக்கும் போல.
ஒரு வழியாக அப்பாவின் சம்மதத்தோட எங்கள் கல்யாணம் ரொம்ப விமரிசையாக நடந்தது. என் கழுத்தில் அவர் தாலி கட்டின அந்த நிமிஷம் நான் உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்த மாதிரி உணர்ந்தேன். ஆனால் நிஜ வாழ்க்கை கல்யாண மேடையை விட ரொம்ப வித்தியாசமானதுன்னு எனக்கு சீக்கிரமே புரிய ஆரம்பிச்சது. மற்றவங்களுக்கு வர்ற மாப்பிள்ளை மாதிரி என் கணவரால் லீவு போட்டுட்டு என் கூடவே சுத்த முடியாது. கல்யாணம் முடிஞ்ச 3வது நாளே அவரோட ஃபோன் அலற ஆரம்பிச்சிருச்சு. சிட்டியில் ஏதோ விஐபி விசிட்டான், உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் மாட்ட ஆரம்பித்தார். என்னங்க, கல்யாணம் ஆகி 3 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்கன்னு கொஞ்சம் செல்லமாக மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கேட்டேன். அவர் தொப்பியை மாட்டிக்கிட்டு மெதுவாக என் பக்கத்தில் வந்தார். என் கையை பிடிச்சி, கோச்சிக்காதீங்க மேடம், இந்த யூனிஃபார்ம் போடுற வரைக்கும் இந்த உடம்பு அரசாங்கத்துக்கு சொந்தம், ஆனால் இந்த மனசு எப்போதும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி என் நெத்தியில் ஒரு அழுத்தமான முத்தம் கொடுத்தார். அவர் அப்படி பண்ணினதும் எனக்கு வந்த கோபமெல்லாம் பனி போல உருகி போச்சு. சிரிச்சுக்கிட்டே அவரை வழி அனுப்பி வச்சேன். ஒரு போலீஸ்காரனோட மனைவிக்கு ரொம்ப முக்கியமாக தேவையானது காத்திருப்பு தான். அன்னைக்கு நைட்டு அவர் வர்றதுக்காக 12 மணி வரைக்கும் சாப்பாட்டை மூடி வச்சுட்டு காத்துட்டு இருந்தேன். எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியாது, ஆனால் பசியோடு வருவாரேன்னு மனசு தவிச்சது. சரியான நள்ளிரவு 1 மணிக்கு வாசலில் அந்த ஜீப் சத்தம் கேட்டது. ஓடி போய் கதவை திறந்தேன். முகம் முழுக்க அத்தனை அலைச்சல், கண்ணில் தூக்க கலக்கம். ஆனால் என்னை பார்த்ததும் அந்த டயர்னஸ் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சார் பாருங்க, அதுலேயே என் கவலை எல்லாம் பறந்து போச்சு. ஏன் இன்னும் தூங்காமல் இருக்கீங்க? உங்களை சாப்பிட சொன்னேன்ல அப்படின்னு அதட்டெல்லாம் கேட்டார். என் கணவர் பசியோடு இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படிங்க தொண்டையில் சாப்பாடு இறங்கும்? வாங்க, கை கழுவிட்டு வாங்கன்னு சொல்லி அவருக்கு நானே தட்டில் சாப்பாடு பரிமாறி உட்கார்ந்தேன். அவர் சாப்பாட்டில் கையை வைக்காம தட்டை ஏன் பக்கமாக நகர்த்தினார். என்னங்கன்னு கேட்டேன். எனக்கு ஊட்டி விடுங்க மேடம், இன்னைக்கு டே முழுக்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, உங்கள் கையால் சாப்பிட்டாதான் என் மனசு நிம்மதியாகும் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிச்சாரு. வெளியே உலகத்துக்கே சிங்கம் மாதிரி இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனராக என் கணவர் வீட்டுக்குள்ளே என்கிட்ட இப்படி குழந்தையா மாறுற இந்த தருணங்கள் தான் எங்களோட ஆகச்சிறந்த காதல். நான் ரசித்து அவருக்கு ஒவ்வொரு உருண்டையாக ஊட்டி விட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு மொட்டை மாடியில் வந்து சும்மா காலார நடந்தோம். அன்னைக்கு நல்ல பௌர்ணமி நிலா வெளிச்சம், குளிர்ந்த காற்று வீசிக்கிட்டே இருந்தது. அவர் மெதுவாக என் பின்னாடி வந்து என்னை அப்படியே பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சார். அவரோட நெஞ்சோட சூடு என் உடம்பு முழுக்க பரவின மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் அப்படின்னு என் காதோரமாக முணுமுணுத்தார். திடீர்னு எதுக்குங்க தேங்க்ஸ்ன்னு திரும்பி அவரோட கண்ணை பார்த்து கேட்டேன். ஒரு போலீஸ்காரனோட வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது ரொம்ப கம்மி. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத பதற்றம். ஆனால் அத்தனை அலைச்சலையும் தாண்டி வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்காக ஒரு ஜோடி கண்ணு காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது வர்ற நிம்மதி இருக்கே, அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என் கைகளை தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு. நான் அவரோட தோளில் தலையை சாய்ச்சிக்கிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்களுடைய அழகான அந்த நள்ளிரவு காதல் தருணங்கள் அப்படியே நீடிக்கணும்னு தான் என் மனசு ஆசைப்பட்டது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே நேர்கோட்டில் போகாதுல்ல. மறுநாள் காலையில் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்னது. காரில் இருந்து இறங்கியது வேற யாரும் இல்லை, என் கணவருடைய சொந்த அண்ணியும் அவங்களோட அம்மாவும், அதாவது என் கணவரின் மாமியார் முறை. என் கணவர் சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்தவர். அதனால் அவரோட அண்ணியும் அத்தையும் தான் அந்த வீட்டை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வரவேற்று உள்ளே உட்கார வச்சேன். ஆனால் அவங்க முகத்தில் ஒரு விதமான அலட்சியமும் ஏளனமும் இருந்தது. எனக்கு அப்போ புரியலை. என்னடி, கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே தம்பியை வழியில் மாற்றிட்ட போல
நேற்று நைட்டு கூட விடிய விடிய மாடியில் ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சேன்னு அவரோட அண்ணி கொஞ்சம் நக்கலாக கேட்டாங்க. நான் அமைதியா, இல்லைங்க அண்ணி, அவர் டியூட்டி முடிஞ்சு வர லேட் ஆச்சு, அதான்னு இழுத்தேன். லூசு மாதிரி பேசாத, அவன் ஏரியா அசிஸ்டண்ட் கமிஷனர், அவனுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. நீ என்னடான்னா ஏதோ சாதாரண மாப்பிள்ளை மாதிரி நள்ளிரவில் சாப்பாடு ஊட்டி விட வச்சு மாடியில் சுத்த வச்சுக்கிட்டு இருக்க. உங்கள் குடும்ப லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே. உன் தம்பி பண்ணின கேஸ் விஷயமா தம்பியை மடக்கி அப்படியே கல்யாணத்தையும் முடிச்சிட்டீங்க அப்படித்தானேன்னு அவங்க அம்மா தூவ ஆரம்பித்தாங்க. அவங்க எங்கள் குடும்பத்தை பற்றி, குறிப்பாக என் தம்பியை பற்றி அப்படி பேசுனதும் எனக்கு நெஞ்சு சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. கண்களில் கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்தது. அப்படி இல்லைங்கன்னு சொல்லும்போதே என் குரல் நடுங்கியது. அப்புறம் எப்படி? போலீஸ்னாலே பயந்து ஓடுற குடும்பம் இப்போ ஒரு ஆஃபீஸரை பிடிச்சி செட்டில் ஆகிட்டீங்க, அதானே நிஜம்னு அண்ணி இன்னும் மோசமாக வார்த்தைகளை விட்டாங்க. நான் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தலை குனிஞ்சு அழுதுகிட்டே நின்னேன். என் தம்பியோட கடந்த கால வடுக்களை வச்சு அவங்க பேசுனது என் நெஞ்சை ரொம்பவே காயப்படுத்திருச்சு. சரியான அந்த நேரத்தில் வாசல் கதவு பலமாக திறக்கப்பட்டுச்சு. உள்ளே நுழைஞ்சார் என் கணவர். அவரோட முகம் இப்போ நிலா வெளிச்சத்தில் பார்த்த முகம் மாதிரி இல்லை. டியூட்டியில் குற்றவாளிகளை பார்க்கும்போது இருக்குமே அதே ரௌத்திரமான முகம். ஆஃபீஸில் ஏதோ ஃபைலை மறந்து வச்சுட்டு போக ஓடி வந்தவர் உள்ளே நடந்த எல்லா பேச்சையும் கேட்டுட்டார் போல. அவர் நேராக அன்னிக்கு முன்னாடி வந்து நின்னார். அவரோட பூட் சத்தம் அந்த ஹாலையே அதிர வச்சது. அண்ணி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக பண்ணின எல்லாத்துக்கும் நான் மதிப்பு தர்றேன். ஆனால் என் மனைவியையோ அவங்க குடும்பத்தையோ பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசுனா நான் தம்பியாக இருக்க மாட்டேன், ஏசிபியாக மாறிடுவேன் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக கரகரப்பான குரலில் சொன்னார். அண்ணியும் அவங்க அம்மாவும் அப்படியே பயந்து போய் எழுந்து நின்றுட்டாங்க. அவங்க என் கணவரை இப்படி ஒரு கோபத்தில் பார்த்ததே இல்லை. தம்பி, நான் சும்மா சாதாரணமாக தான் அப்படின்னு அண்ணி மழுப்ப பார்த்தாங்க. சாதாரணமாக கூட என் மனைவி கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது அண்ணி. அவங்க தம்பியை பற்றி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவங்க தம்பிக்கு நடந்தது அநியாயம். அதை மாற்றினது தான் இந்த தம்பியோட பெருமை. இனிமே என் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பேச்சு வரக்கூடாது. நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு கையை நீட்டி வெளியே போக சொன்னார் என் கணவர். அவங்க 2 பேரும் முகத்தை சுழிச்சுக்கிட்டு வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பி போனாங்க. அவங்க போனதும் ஹாலில் பெரிய அமைதி. என் கணவர் மெதுவாக என் பக்கத்தில் வந்தார். அவரோட கோபமான முகம் இப்போ அப்படியே சாஃப்டாக மாறிடுச்சு. என் கைகளை பிடிச்சி, சாரி மேடம், என் குடும்பத்தை ஆளுங்க இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாங்கல்ல அப்படின்னு அவரோட குரலில் அத்தனை தவிப்பு இருந்தது. நான் அவரோட கைகளை பிடிச்சிக்கிட்டு, இல்லைங்க, அவங்க பேசுனது கூட எனக்கு வலிக்கலை, ஆனால் எனக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்க பாருங்க, அதுலேயே என் வலியெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதும் பிரச்சனை வருமாங்க அப்படின்னு கவலையாக கேட்டேன். அவர் என்னை அப்படியே இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டாரு. எனக்கு நீங்கள் தான் மேடம் இப்போ முக்கியம். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க யாரை வேணால் நான் எதிர்ப்பேன். என் யூனிஃபார்முக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதை விட அதிக பவர் என் கணவருங்கிற இந்த அணைப்புக்கு இருக்குது, புரியுதா அப்படின்னு என் காதோரமாக சொன்னார். அவரோட அந்த தோளில் சாய்ந்திருக்கும் போது எனக்காக உலகத்தையே எதிர்க்கும் ஒரு காவல் தேவதையா என் கணவர் எனக்கு தெரிஞ்சார். அண்ணியும் அவங்க அம்மாவும் அன்னைக்கு எங்கள் வீட்டை விட்டு கோபமாக போனாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு வஞ்சமோடு தான் போயிருக்காங்கன்னு எனக்கு சீக்கிரமே புரிய வந்தது. எனக்காக என் கணவர் அவங்கள எதிர்த்து பேசினதை அவங்களால தாங்கிக்கவே முடியலை. அடுத்த சில நாட்களிலேயே எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பாவிடமிருந்து ஒரு ஃபோன் வந்தது. அவரோட குரலில் ஏதோ ஒரு பதற்றமும் பயமும் கலந்திருந்தது. அம்மா, நிலா, தம்பி இப்போ எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு அப்பா படபடப்பாக கேட்டார். என்னப்பா சொல்கிறீங்க? தம்பி நல்லா தானே இருக்கான். இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனுக்கு உடம்பு சரியாகி புதுசாக ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தானே, ஏன்பா என்னாச்சு அப்படின்னு பதற்றமாக கேட்டேன். இல்லைம்மா, இன்னைக்கு மதியம் அவனோட கடைக்கு 2 போலீஸ்காரங்க வந்து ஏதோ பழைய கேஸை மறுபடியும் தோண்ட போகிறதா சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன கேஸை இப்போ எதுக்கு மறுபடியும் எடுக்கணும்? ஒருவேளை மாப்பிள்ளைக்கு தெரியாமலேயே அவரோட அண்ணி குடும்பம் எதுவும் சதி பண்ணுதா, இல்லை மாப்பிள்ளை தான் இதுக்கெல்லாம் காரணமானு அப்பா தன் சந்தேகத்தை கொட்டினார். அப்பா அப்படி சொன்னதும் என் தலை சுற்றாத குறைதான்.
அப்பா என்னப்பா பேசுகிறீங்க? அவர் எனக்காக தன் குடும்பத்தையே எதிர்த்தவர். அவர் எப்படிப்பா தம்பிக்கு துரோகம் பண்ணுவாருன்னு அழுதுகிட்டே கேட்டேன். எனக்கும் புரியலம்மா. ஆனால் வந்த போலீஸ்காரங்க மாப்பிள்ளையோட ஸ்டேஷனை சேர்ந்தவங்களாம். உங்கள் மாப்பிள்ளை நினச்சா இந்த கேஸை மொத்தமாக முடிக்கலாம். இல்லைன்னா உங்கள் பையனை ஆயுசுக்கும் ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னாரு அப்பா. ஃபோனை வச்சதும் எனக்கு அழுகையாக வந்தது. என் கணவர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவரோட ஸ்டேஷன் ஆளுங்களே இப்படி பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அன்னைக்கு நைட்டு என் கணவர் வீட்டுக்கு வந்தப்போ அவரோட முகம் ரொம்ப டயர்டாக இருந்தது. நான் வழக்கம் போல் அவருக்கு பரிமாறினாலும் என் முகத்தில் இருந்த கவலையை அவர் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன மேடம், முகம் ஒரு மாதிரி இருக்குது? மறுபடியும் எங்கள் அண்ணி எதுவும் ஃபோன் பண்ணி பேசுனாங்களான்னு என் கையை பிடிச்சி கேட்டார். நான் மெதுவாக அழுதுட்டே, இல்லைங்க, இன்னைக்கு தம்பியோட கடைக்கு உங்கள் ஸ்டேஷன் போலீஸ் போயிருக்காங்க. பழைய கேஸை வச்சு அப்பாவை மிரட்டி இருக்காங்க. இது இது உங்கள் அண்ணியோட வேலையாங்க அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டேன். அவர் அதை கேட்டதும் அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு. அவரோட கண்ணில் கோபம் தீயா கொழுந்து விட்டு எரிஞ்சது. என்னது, ஏன் ஸ்டேஷன் போலீஸா? எனக்கு தெரியாமல் என் ஏரியாவுக்குள்ளேயே என் குடும்பத்தை மிரட்டுற அளவுக்கு யாருக்கு துணிச்சல்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை எடுத்து அவரோட சப் இன்ஸ்பெக்டருக்கு கூப்பிட்டாரு. ஹலோ சூர்யா, இன்னைக்கு மதியம் அந்த ஏரியாவுக்கு யாருடைய உத்தரவில் போனீங்க? எனக்கு தெரியாமல் ஒரு கேஸ் ஃபைலை எப்படி தொட்டீங்கன்னு சிங்கமாக கர்ஜித்தாரு. மறுபக்கம் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் பயந்து நடுங்கி, சார், அது உங்கள் அண்ணியோட தம்பி தான். அவர் அரசியல் பின்னணி கொண்டவர். கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து ப்ரெஷர் கொடுத்தாரு சார். உங்களுக்கும் இதில் சம்மதம்னு தான் நாங்கள் நினச்சோம் அப்படின்னு உண்மையை உடைச்சார். ஃபோனை வச்ச என் கணவரோட கைகள் கோபத்தில் நடுங்கினது. தான் பதவியையும் தான் ஸ்டேஷன் ஆள்களையும் வச்சு தன் மனைவியோட குடும்பத்தை பழிவாங்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சப்போ அவரால் தாங்க முடியலை. அவர் மெதுவாக என் பக்கத்தில் வந்து என் தோள்களை பிடிச்சி நேராக என் கண்ணை பார்த்தாரு. நிலா, என் யூனிஃபார்ம் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த சதிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் அண்ணி குடும்பம் என் மூலமாக உன்னை பழிவாங்க பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஏசிபியோட பவர் என்னன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியலை அப்படின்னார் ரொம்ப ஆக்ரோஷமாக. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க, ஆனால் அப்பாவுக்கு பயமாக இருக்குது. தம்பி மறுபடியும் அந்த பழைய நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கன்னு அவரோட நெஞ்சில் சாஞ்சு அழுதேன். அவர் என்னை இறுக்கமாக அணைச்சிக்கிட்டு என் தலையை கோதி விட்டார். பயப்படாத மேடம், நாளைக்கு காலையில் ஒரு அதிரடி ஆட்டம் இருக்குது. என் குடும்பத்தை மிரட்டுனவங்கள அதே ஸ்டேஷனில் வச்சு நான் எப்படி செய்ய போகிறேன்னு மட்டும் பாரு. நீயும் என் கூட ஸ்டேஷனுக்கு வர்ற அப்படின்னாரு. மறுநாள் காலையில் என் கணவர் என்னை அவரோட ஜீப்லேயே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே அவரோட அண்ணி, அவங்களோட தம்பி மற்றும் அந்த போலீஸ்காரங்க எல்லாரும் கமிஷனர் கொடுத்த தைரியத்தில் உட்காந்துருந்தாங்க. நான் என் கணவரோட ஜீப்பில் இருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனப்போ என் கால் எல்லாம் நடுங்கிச்சு. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பியை இதே மாதிரி ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு தான் சித்திரவதை பண்ணியிருந்தாங்க. அந்த பயம் என் மனசுக்குள்ளே மறுபடியும் தலை தூக்கிச்சு. என் நடுக்கத்தை பார்த்த என் கணவர் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு கூட கவலைப்படாமல் என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு. அவரோட கையின் சூடு எனக்குள் ஒரு பெரிய தைரியத்தையே கொடுத்துச்சு. நாங்கள் உள்ளே போனப்போ அங்கே அண்ணியும் அவங்களோட தம்பியும் ரொம்ப திமிராக சேரில் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி நேற்று என் தம்பியை மிரட்டின அந்த சப் இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்களும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என் கணவர் உள்ளே நுழைஞ்சதும் அங்கிருந்த போலீஸ்காரங்க எல்லாரும் வணக்கம் சாருன்னு அட்டென்ஷனில் நின்னாங்க. ஆனால் என் கணவர் அவங்க யாருக்கும் சல்யூட் வைக்கல. நேராக அவரோட ஏசிபி சீட்டில் போய் கம்பீரமாக உட்கார்ந்தாரு. என்ன அவருக்கு பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்கார வச்சாரு. என்ன தம்பி, பெரிய ஆஃபீஸர் ஆயிட்டோம்னு அண்ணி வந்தால் கூட எந்திரிக்க மாட்டியோ? இந்த சாதாரண பொண்ணை உனக்கு சமமாக உட்கார வச்சிருக்கன்னு என் அண்ணி ரொம்ப ஏளனமாக பேசினாங்க. என் கணவர் டேபிள் மேலே இருந்த அவரோட லத்தியை மெதுவாக தடவிக்கிட்டே, இங்கே பாருங்க அண்ணி, வீட்டுக்குள்ளே நீங்கள் எனக்கு அண்ணி, ஆனால் இது என்னோட ஸ்டேஷன். இங்கே நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்.
இங்கே எனக்கு முன்னாடி குற்றவாளிகளும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும்தான் நிற்கணும். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறது தப்பு. முதல்ல எந்திரிங்க அப்படின்னு இடி முழங்குற மாதிரி சொன்னார். அவரோட குரல்ல இருந்த அந்த அதிகாரத்தை பார்த்துட்டு அண்ணியும் அவங்க தம்பியும் பதறி போய் எழுந்திருச்சு நின்றுட்டாங்க. அடுத்து என் கணவர் அவரோட பார்வையை அந்த சப் இன்ஸ்பெக்டர் சூர்யா மேலே திருப்பினார். சூர்யா, நேற்று யாருடைய பெர்மிஷனில் நிலாவோட தம்பி கடைக்கு போனீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டால் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு கேஸை மறுபடியும் எஃப்ஐஆர் போடாமல் எப்படி நீங்கள் விசாரிக்கலாம்? யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்ததுன்னு டேபிளை பலமாக தட்டி கேட்டார். சூரியன் நடுங்கிக்கிட்டே, சார் அது இவங்க தம்பி தான் கமிஷனர் ஆஃபீஸில் சொல்லி எங்களை அனுப்ப வச்சாங்க சார்னு அண்ணியோட தம்பியை கை காட்டினார். அண்ணியோட தம்பி உடனே முந்திக்கிட்டு, ஏய் மாப்பிள்ள, என்ன ரொம்ப துள்ளுற? கமிஷனர் என் ஃப்ரெண்டு தான். ஒரே ஃபோன் போட்டால் உன்னை தூக்கி எம்புட்டு தூரத்தில் போடுவார் தெரியுமா? உன் பொண்டாட்டி குடும்பத்தை நான் உள்ளே தள்ளாமல் விட மாட்டேன்னு கத்தினான். என் கணவர் மெதுவாக சீட்டில் இருந்து எந்திரிச்சு அவனோட முன்னாடி வந்து நின்னார். அவரோட உயரத்துக்கும் கம்பீரத்துக்கும் முன்னாடி அவன் அப்படியே சின்ன பையன் மாதிரி தெரிஞ்சான். உன் கமிஷனர் ஃப்ரெண்டுக்கு நேற்று நைட்டே நான் விபரத்தை சொல்லிட்டேன்டா. ஒரு ஏசிபியோட பெர்மிஷன் இல்லாமல் அவரோட ஏரியாவுக்குள்ளே பொய் கேஸ் போட பார்த்ததுக்காக சூர்யாவையும் இந்த 2 கான்ஸ்டபிள்களையும் இப்போதே சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஆர்டர் காப்பியை தூக்கி போட்டார். அதை பார்த்ததும் அன்னிக்கும் அவங்க தம்பிக்கும் முகம் அப்படியே வெளுத்து போச்சு. அடுத்து உனக்குத்தான்னு என் கணவர் அண்ணியோட தம்பியின் சட்டையை பிடிச்சி இழுத்தாரு. ஒரு நேர்மையான குடும்பத்தை மிரட்டினதுக்காகவும் ஆன் டியூட்டி ஆஃபீஸரை மிரட்டினதுக்காகவும் உன்னை இப்போவே அரெஸ்ட் பண்ணுறேன்டா. லாக்கப்பில் போட்டு இவனுக்கு எப்படி உபசரிக்கணுமோ அப்படி உபசரிங்கன்னு அடுத்த அதிரடி உத்தரவை போட்டார். தம்பி, என்ன காரியம் பண்ணுற? அவன் ஏன் தம்பிடா, என்ன அவமானப்படுத்தாதேன்னு அண்ணி அழுதுகிட்டே கத்தினாங்க. என் மனைவி கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா நான் தாங்க மாட்டேன்னு அன்னைக்கே சொன்னேன்ல அண்ணி. இப்போ என் மாமனார் குடும்பத்தையே மிரட்டி இருக்கான். இவனை சும்மா விட்டா நான் போடுற யூனிஃபார்முக்கே அசிங்கம். சட்டப்படி இவன் ஜெயிலுக்கு போயே தேருவான் அப்படின்னு தீர்க்கமாக சொல்லிட்டு என் கையை பிடிச்சி கூட்டிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார் என் கணவர். ஜீப்பில் ஏறி உட்கார்ந்ததும் அவர் கோபம் எல்லாம் மறைஞ்சு மெதுவாக என் பக்கமாக திரும்பினார். அவரோட கைகள் இப்போது அமைதியாக இருந்தது. இனிமே உங்கள் தம்பிக்கு எந்த ஆபத்தும் வராது மேடம். இந்த போலீஸ்காரன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொட முடியாது. இப்போது உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கான்னு காதலோடு கேட்டார். நான் அவரோட கைகளை என் கண்ணில் ஒத்திக்கிட்டு, உங்களை என் கணவராக அடைய நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க. என் குடும்பத்தோட பயத்தை மொத்தமாக போக்கிட்டீங்கன்னு அழுதுகிட்டே சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி, அப்போது வீட்டுக்கு போய் இந்த கணவருக்கு ஒரு ஸ்பெஷல் காப்பி கிடைக்குமான்னு கண்ணடிச்சார். எங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த பெரிய பயமும் நிழலும் அன்னைக்கோடு மொத்தமாக கலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை முழுக்க காதலும் சின்ன சின்ன ஊடல்களும் அழகான எமோஷன்ஸும் மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது. ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்ன என் அப்பா இன்னைக்கு ஊர் முழுக்க என் மருமகன் ஒரு சிங்கண்டான்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு திரியிறாரு. என் கணவர் அவர் எப்போதும் எனக்கு காவல் காக்கும் என் சொந்த தேவதை தான். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.